நாளைக்கு 21ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நமக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைக்கும், அதே நேரத்தில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும்ன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாருமே மகாலய அமாவாசைக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம். இதில் ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுறதுக்கு இந்த அமாவாசை எப்படி பயன்படுத்தாது. புரட்டாசி மாதங்க, புரட்டாசி மாதம் அமாவாசை ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாதம்ல ஏற்கனவே வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பு, ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அப்போ அதை பாருங்கள். அதுக்கப்புறமா அப்போ இந்த 3 தீபமும் ஏற்றும் போது வாழ்க்கையில் நமக்கு தேவையான செல்வ செழிப்பும் கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவையில்லாத விஷயங்களை போய் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாளை நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி மகாலய அமாவாசையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம், முன்னோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் வழிகாட்டுதல் இருந்தால்தான் நம்மளால் அடுத்த வாழ்க்கைக்கு நல்ல உயர்வான வாழ்க்கைக்கு போக முடியும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நாளைக்கு 21ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நமக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைக்கும், அதே நேரத்தில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும்ன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படுத்த உடனடியாக உணர முடியும். சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அமாவாசை அப்படின்னாலே நமக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், முன்னோர்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, அவங்க பிளேன்லேருந்து நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கு இங்கே வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் முக்கியமாக ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இதை தவிர ஆடி அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலானது. எல்லாருமே தர்ப்பணம், நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல நாள். சரி, இது சிலருக்கு என்ன அப்படின்னா, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் முன்னோர்களுக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு பெண்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. அடுத்தது, அப்பா அம்மா இருக்கிற ஆண்களும் சரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, முன்னோர்களுக்கு அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அதையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஆண்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மகாலய அமாவாசைக்கான ஸ்பெஷலே எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம், உங்கள் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். எல்லாருமே எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி கூட இருக்காங்க, இருக்கட்டும், அவங்களுக்கு மேலே இருப்பாங்க பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் அந்த மாதிரி இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, ஆனால் உணவு வைக்கலாம். எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேர், வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேருமே ஒரு கைப்பிடி உணவு எடுத்து, அன்றைக்கி சமைச்ச உணவு எடுத்து உங்கள் கையால் போய் காகம்க்கு வைங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரிங்க, உங்கள் முன்னோர்கள் நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறாங்க, ஏன்னா தர்ப்பணம்ங்கிறது அது ஒரு வேறு டெக்னாலஜி, அது வேறு ஒரு டெக்னிக், அது ரொம்ப சிறப்பான விஷயம். ரொம்ப முன்னோர்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறது எல்லாமே அப்பா அம்மா இருக்கிறவங்க கொடுக்கூடாது, பெண்கள் செய்யக்கூடாது, கரெக்டு தான். ஆனால் இந்த உணவு, மனசார உணவு வைக்கிறீங்க பாருங்கள், இது எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம். அதுவும் மகாலய அமாவாசைக்கு அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இத்தனை நாள் நம்ம கூட தான் அந்த முன்னோர்கள் இருக்காங்க, அன்னைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்க, நாளைக்கு தான் இருப்பாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது மனசார ப்ரே பண்ணி கொடுங்க. ஒரு கடமையாக செய்யாதீங்க, இந்த தாத்தா இந்த அப்படி தான் பிடிப்போ அப்படின்னு கடமையாக செய்யாதீங்க. அப்பா முன்னோர்களே, என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க, கூடவே இருக்கீங்கன்னு சொல்லி மனசார மனம் உணர்ந்து அப்படியே செய்யுங்க, வைங்க, உணவு வைங்க. சரி, இது எல்லாருமே மகாலய அமாவாசைக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம். இதில் ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுறதுக்கு இந்த அமாவாசை எப்படி பயன்படுத்தாது. புரட்டாசி மாதங்க, புரட்டாசி மாதம் அமாவாசை ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாதம்ல ஏற்கனவே வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பு, ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அப்போ அதை பாருங்கள். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றணும். மகாலட்சுமி அம்மாவையும் விஷ்ணு பகவானி பெருமாளையும் நினச்சிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. அது நெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும், அது குத்து விளக்கில் தான் ஏற்றணும். குத்து விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 முகம், 5 பக்கம் இருப்பாங்க. குத்து விளக்கில் நெய் போட்டு 5 திரி போட்டு 5 முகம் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி அம்மாவையும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, அது தர்ப்பணம் கொடுக்க போகிறேன், பரவாயில்ல, நீங்கள் போயிட்டாலும் வீட்டில் இருக்கவங்க ஏற்றட்டும். சரிங்களா? இதை ஏற்றுங்க. 6 மணிக்கு என்ன தீபம்? நெய் தீபம். விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி அம்மாவையும் நினச்சிக்கிட்டு ஏற்றுங்க, உங்களுக்கு செல்வ செழிப்பு, பொருளாதார உயர்வுக்காக. அடுத்தது மத்தியானம் 12 மணிக்கு 11:50 ரெடி பண்ணி வச்சுருங்க. 12 மணிக்கு எள்ளு எண்ணெய் போட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும். எள்ளு எண்ணெய் என்னன்னு கேட்குறீங்களா? நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் நல்ல பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க, புதுசாக இன்றைக்கே போய் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா எடுத்து காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடுத்த நாளைக்கு
மத்தியானம் ஒரு 11:50க்கு என்ன பண்ணுங்க, தொடச்சி க்ளீனாக தொடச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் எள்ளு எண்ணெய் பார்த்தீங்களா, எள்ளு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டு தெற்கு முகமாக அந்த தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்களா? அந்த தீபம் தெற்கு முகமாக ஏற்றி உங்கள் முன்னோர்களை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து படையல் போட்டிருக்கீங்க, உணவு வச்சுருக்கீங்க, எதனாலும் செஞ்சு உங்களோட ரிச்சுவல்ஸ் என்னாலும் செஞ்சுக்கோங்க. உங்கள் ரிச்சுவல்ஸ் நிச்சயமாக செய்யணும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லைங்க, இந்த தீபம் ஏற்றுங்க. பழக்கம் இருக்குது, அந்த ரிச்சுவல்ஸ் அந்த படையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு விளக்கேற்றுங்க, தீபம் ஏற்றுங்க. மனசார அவங்க முன்னோர்களை ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த தீபம் ஏற்றிட்டீங்களா, இது வந்து 1 மணி நேரம் 1.5 பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உத்தரவு கொடுத்து அதை அணைக்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு உங்கள் வாசலில் 2 பக்கமும் வெளிப்பக்கமாக நோக்கி, வாசல் தீபம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். 2 பக்கமும் 2 அகல் விளக்கு வச்சு தேங்காய் எண்ணெயில் விளக்கு தீபம் ஏற்றுங்க. காலையில் நெய், மத்தியானம் நல்லெண்ணெய், ஈவினிங்கில் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க, தீபம் ஏற்றுங்க. நெகட்டிவ்ஸ்லாம் வெளியில் போயிட்டு நல்ல சக்தி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் ஏற்றக்கூடிய தீபம் அன்றைக்கி மட்டும் தான் செய்யணும். தினமும் ஏற்றணுமா, தினமும் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு ஏற்றலாம். அன்றைக்கி மட்டும் தேங்காய் எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? ஏற்றும் போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த 3 தீபமும் ஏற்றும் போது வாழ்க்கையில் நமக்கு தேவையான செல்வ செழிப்பும் கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவையில்லாத விஷயங்களில் போய்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பஞ்ச பாத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க. சாமிக்கு வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருவாரு, சேர்ந்தது அப்படியே வந்து பஞ்ச பாத்திரம் எல்லார் வீட்லையும் மோஸ்ட்லி இருக்கும். சிலர் வீட்டில் வெள்ளியில் இருக்கும், சிலர் வீட்டில் காப்பரில் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எள்ளு போட்டுருங்க. எள்ளு போட்டுட்டு தர்பை புல் இருக்குது பார்த்தீங்களா, தர்பை புல் வைங்க. எப்போ? மத்தியானம் தீபம் ஏற்றும் போது அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எள்ளு போட்டு தர்பை புல் வைங்க. இதோட சயின்ஸ் என்ன தெரியுங்களா? இது நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம். சயின்ஸ் என்ன தெரியுங்களா? எள்ளு வந்து முன்னோர்களுக்கானது. தர்பை புல் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது, பிரபஞ்சத்தில் கூட நல்ல சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியது. தண்ணி எல்லாத்தையும் வாங்கி கிரகித்து கொண்டு சேவ் பண்ணி வச்சக்கூடிய கேரக்டர் தண்ணிக்கு. அப்போ இதை செய்யும்போது நம்ம முன்னோர்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து தண்ணிக்குள்ளே வந்து அங்கே இறங்குவாங்க. இந்த தண்ணி என்ன திரும்ப பண்ணணும், மாயிலை கிடச்சா மாயிலை வச்சு வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. இப்போ நமக்கு மாயிலெல்லாம் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, வேப்பையில் கிடச்சா தெளிச்சு விடுங்க, வீடு ஃபுல்லாக அந்த நினச்சி இப்படி வீட்டில் தெளிச்சு விடுங்க. சரி, இது ரெண்டும் கிடையாதுங்க, கை வச்சா இப்படி சும்மா வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. இப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து நம்ம வீடு ஃபுல்லாக நிறைந்திருப்பார்கள். எப்போ? இது மத்தியானம் 12 மணிக்கு விளக்கு உத்தரவு கொடுத்த பிறகு இந்த தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அப்போ இந்த 3 தீபம் ஏற்றும் போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். செல்வ செழிப்பு, முன்னோர்கள் ஆசீர்வாதம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே. சரி, இந்த தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றம் அன்றைக்கே உங்களால் உணர முடியும். இப்போ சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒரு ஃபீல் நல்லா இருக்குப்பா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்குள்ள, ஏதோ சூப்பர்ப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ தான் சண்டையாக இருக்குது, பிரச்சனை அண்ணன் சொன்னாலும் ஒன்றும் புரிய மாட்டேன், இப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தீபம் ஏற்றி முடியுங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு பரவாயில்லப்பா, சம்திங் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கு, குட் வைப்ரேஷன் யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் நடக்குது. இந்த நாளை நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி, மகாலய அமாவாசையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம், முன்னோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் வழிகாட்டுதல் இருந்தால்தான் நம்மளால் அடுத்த வாழ்க்கைக்கு, நல்ல உயர்வான வாழ்க்கைக்கு போக முடியும். சரிங்களா? அதை பயன்படுத்தி கொள்ளும். இந்த தீபம் ஏற்றி நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிவிடும். நிச்சயமாக நம்ம சாதனை வாழ்க்கையாக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.